ஆனா இப்போ எருமை மாடு வளர்ப்புக்கும் பசு மாடு வளர்ப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதா எப்படி? ஆமாம், எருமை மாடு வளர்க்குறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான். சரி சரி. பசு மாடை இப்படி கிடையாது. ஆஹா. நம்ம எப்படி பற்றிட்டு போனாலும் மாடு அது வரும். சரி. நம்ம கூப்பிட்டாலும் பிறத்தாலே வந்துடும். ஓ சரி சரி. இதுவும் பிறத்தாலே வரும். ஆ. தீவனம் காணாமல் பிறத்தாலே வராது. ஓ சரி சரி சரி. ஆமாம், இதுக்கு தண்ணி வேணும். தாரா மாதிரி தண்ணி வேணும். சரி. எங்கன்னாலும் தண்ணி இருந்துன்னு வைங்க, ஆ. அந்த அது பாட்டுக்கு மேயும், அந்த தண்ணியை குடிக்கும், குளத்துக்குள்ளே படுக்கும். ஆ. ஆமாம். சரி 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 சரி. ஆமாம். இப்போ இது பாலுக்காக நீங்க வளர்க்கீங்களா இல்லாட்டினா வேற எதுவும்? பால் எங்க செலவுக்கு இதுக்கு பீச்சிக்கிடுவோம். சரிண்ணே. வேற இதெல்லாம் வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. இந்த மாடு கண்ணை வித்துக்கிடுவோம், கண்ணுக்குட்டிகளை வித்துக்கிடுவோம். சரி சரி. ஆமாம். இதுல இருந்து இப்போ பால் அதிகமாக நமக்கு எடுக்க முடியும். பால் அதிகமாக எடுக்கலாம். நாங்கள் புண்ணாக்கத்தோடு போட மாட்டோம். புண்ணாக்கத்தை விடனா தவிடு இருக்கலாம். இல்லைண்ணே, அது எதுக்கு எப்படி போடுவீங்க? புண்ணாக்கத்தோடு தண்ணி வைப்போம்ல மாட்டுக்கு. ஆமா, ஆமா. நம்ம சாப்பிடுதோம்ல அது மாதிரி அதுக்கு தண்ணி வைப்போம்ல அது மாதிரி அதை வைக்க மாட்டோம். சரிண்ணே. அதை வச்சா கூட 2 லிட்டர் பால் இருக்கும். சரி சரி. இது வைக்காம நாங்கள் இருக்குது 1 லிட்டர்